இந்த லாரி தொழிலுக்கு என்னென்ன அவங்க செய்ய போகிறாங்க, அவங்களோட பங்களிப்பு இந்த பகுதியோட வளர்ச்சிக்கு எப்படி இருக்க போகுது, நமக்கு நாமக்கல்லில் போட்டியிடுகின்ற முக்கிய கட்சிகளின் 4 வேட்பாளர்களும் போகிறாங்க. நாமக்கல்லின் முதல் பெண் வேட்பாளர் ராணி அக்கா. நம்ம நாமக்கல் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா தொழில் வந்து அதிகம் வந்து நம்ம லாரி தான். ஏன்னா எனக்கு அதை பற்றி நன்கு தெரியும். ஏன்னா எங்கள் வீட்டில் அவரும் லாரி வச்சுருந்தாரு, ஆனால் இப்போ இல்லை, எல்லாத்துக்குமே தெரியும். என்ன தேவைகளை என்பதை நன்கு அறிந்து உங்களுடைய தேவைகளை நானே உங்களுக்கு முன்னின்று செய்து தருவேங்கிற உறுதியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம சங்கத்துக்குள்ளே வந்து ஆர்வமாக ஓட்டு கேட்க வந்திருக்காங்க. வயசு 7 வயசு இருந்தாலும் அதை பாராட்டணும். ஆனால் இன்னும் லாரி ஓனர் அசோசியேஷனோட குறைகள் இன்னும் தீர்ந்தப்படவில்லை. டீசலோட அந்த ஸ்டேட் கவர்மெண்டோட வரி குறைப்பதில், அதனால் பெங்களூரில் போய் நம்ம எல்லாம் டீசல் போட்டுக்கிறோம். இந்த இளம் வேட்பாளர்கள் நம்மளை பற்றி என்ன தெரிஞ்சிருக்காங்க, நம்ம ஊருக்கு என்ன பண்ண போகிறாங்கிறத பற்றி திரு திலீப் அவர்கள் வந்து நம்மளோடு கலந்துரையாடுவார். அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டில் நிறைய பிரச்சனை இருக்குங்க. நானும் மெம்பர் தாங்க அதில். அதனால் நிறைய பிரச்சனைகள், ஆன்லைன் கேஸு இந்த இதெல்லாம் இருக்குங்க. ஆன்லைன் கேஸ்லாம் வந்தோன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் நம்ம ஸ்டேட்டுக்கு மட்டும் ஆன்லைன் ஃபைன் வராத மாதிரி பண்ணுறதுக்கு உண்டான நடவடிக்கை எடுப்பாங்க. அப்புறம் டோல் பிரச்சனைலாம் இருக்குது, அது எல்லோரும் சொல்லிகிட்டு இருப்பாங்க ஒரு டைமும். அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கலான்னு இருக்கிறாங்கண்ணா. ஒரு சாதாரண ஒரு நிறுவனத்துக்கு வந்து மேலாளராக வேலைக்கு போய் இன்றைக்கு உலக அளவில் வந்து வியாபாரத்தை வந்து பெரிய அளவில் பெருக்கியிருக்கிறாருங்க. கிட்டத்தட்ட 6 மொழிகள் பேசக்கூடிய ஒரே வேட்பாளர் தமிழகத்தில் வராது தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் எங்கள் அப்பா லாரி டிரைவர் தான். இங்கே எனக்கு எந்த கம்பெனி ஞாபகம் இல்லை, துறை அதில் தான் வந்து ரொம்ப நாளாக ஒரே வண்டி தான், கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக ஒரே டிரான்ஸ்போர்ட்டில் தான் எங்கள் அப்பா டிரைவராக இருந்தார். ஏன்னா இந்த லாரி தொழில் ஒரு காலத்தில் சிறப்பாக இருந்தது, நன்றாக இருந்தது. இதை வச்சு தான் நாமக்கல்ல இயங்கிக்கிட்டு இருந்தது. நாமக்கல் கோழி பண்ணை தான் இப்போ லாரி தொழிலில் தான், நாமக்கல்னாவே லாரி தொழில் தான். அதை வச்சு தான் நம்ம ஃபைனான்ஸ் வச்சு தான் ரியல் எஸ்டேட்டு, அப்புறம் தான் கோழி தொழில் இருந்தது. இந்த மாதிரி ஒரு நல்ல நிலையில் இருந்த தொழில் இன்று கொஞ்சம் சுணக்கமாக இருக்கிறது. ஆன்லைன் கேஸ்னால லாரி உரிமையாளர்கள் பாதிக்கப்படுவதாக தெரிகிறது. இப்போ ஏற்கனவே 2 வேட்பாளர்கள் பார்த்தாச்சு. இன்னொரு இளம் வேட்பாளர் திலீப் அவர்கள். முதல்ல கையில் விசில் அடித்தோம்னா தப்பாக சொல்லுவாங்க, இப்போ வாயில் வச்சு அடிக்கிற அளவுக்கு ஒரு சின்னத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. பிறந்த குழந்தையிலேருந்து தெரியும் எனக்கு திலீப்பை. இதெல்லாம் பெரும்பாலானோருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க அப்பா காலத்துலேருந்து ரொம்ப நெருக்கமான குடும்பம். அவங்க மாமாலேருந்து கேபிபி பாஸ்கரோட அக்கா பையன், மிக நெருக்கமான ஒரு அந்த ஃபேமிலியோட ஒரு இளம் வேட்பாளர் 2 பேர் நம்மளுடைய இதில் இருக்காங்க நாமக்கல் தொகுதியில். அது புதிதாக ஆரம்பிக்கிட்ட கட்சி ஒன்று, இன்னொன்று வந்து நாம் தமிழர் வந்து 15 வருஷமாக தனிமையாக பயணம் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு அமைப்பு. இந்த இளம் வேட்பாளர்கள் நம்மளை பற்றி என்ன தெரிஞ்சிருக்காங்க, நம்ம ஊருக்கு என்ன பண்ண போகிறாங்கிறத பற்றி திரு திலீப் அவர்கள் வந்து நம்மளோடு கலந்துரையாடுவார். அதுக்கு முன்பாக எல்லாருக்கும் வணக்கங்கண்ணா. மெயினாக நம்ம ஜெயிச்சு வந்ததுக்கப்புறங்கண்ணா, பழைய ஜிஹெச் இருந்த இடத்துல வந்து ஃபஸ்ட் எய்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம ஒரு ஃபெசிலிட்டி அங்கே கொண்டாந்துடலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கேங்கண்ணா. அதுக்கப்புறம் நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் இருந்த இடத்துல வந்து டவுன் பஸ் ஸ்டாண்ட் ஆக்கி ரெகுலரான சர்வீஸ், புது பஸ் ஸ்டாண்டுக்கு உண்டான டவுன் பஸ் மாதிரி நம்ம போட்டு ரெகுலராக இயங்காமல் இருக்குது, அது இயங்க வைக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கலான்ட்டு இருக்கேங்கண்ணா. அப்புறம் போகிற இடம் எல்லாம் கிராமம்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி பிரச்சனை இருக்குங்க. அதுக்கப்புறம் ரோடு பிரச்சனை. ரோடு வந்து சாலை வசதி ஒழுங்காக இல்லை, லைட் எரியாமல் இருக்குது நிறைய இடத்துல. லைட் எரியாத இடத்துல சோலார் லைட்டு மாதிரி கொண்டு வந்துடலான்ட்டு நம்ம பிளான் பண்ணியிருக்குங்க. அதுக்கப்புறம் பாதாள சாக்கடை வசதி பல இடத்துல இல்லைங்க. அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டில் நிறைய பிரச்சனை இருக்குங்க. நானும் மெம்பர் தாங்க அதில். அதனால் நிறைய பிரச்சனைகள், ஆன்லைன் கேஸு இந்த இதெல்லாம் இருக்குங்க. ஆன்லைன் கேஸ்லாம் வந்தோன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் நம்ம ஸ்டேட்டுக்கு மட்டும் ஆன்லைன் ஃபைன் வராத மாதிரி பண்ணுறதுக்கு உண்டான நடவடிக்கை எடுப்பாங்க. அப்புறம் டோல் பிரச்சனைலாம் இருக்குது, அது எல்லோரும் சொல்லிகிட்டு இருப்பாங்க ஒரு டைமும். அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கலான்னு இருக்கிறாங்கண்ணா. இது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எப்போ கூப்பிட்டாலும் நான் வந்து நிற்பேங்க. ஒரு ஃபோன் பண்ணால் போதும், நீங்கள் என்னை தேடி வரணும்னு அவசியம் இல்லை. எப்போ கூப்பிட்டாலும் வர இடத்துல நான் இருப்பேன். எனக்கு சின்ன வயசு தாங்க, அதனால் எப்போ கூப்பிட்டாலும் வருவாங்க.
ஓடோடி வந்து நான் வந்து சேவை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கேங்க. ஓகேங்கண்ணா. வேறு ஏதாவது கோரிக்கை இருந்தால் சொல்லுங்கண்ணா, நம்ம தேர்தல் வாக்குறுதியில் சேர்த்திடலாங்கண்ணா. அதுக்கப்புறம் நாமக்கல் ஃபுல்லாக ஆர்ஓ பிளான்ட் போடலான்னு இருக்கிறேங்கண்ணா. ஆர்ஓ வாட்டர் வந்து எல்லா கிராமங்களுக்கும் காமனாக வச்சுட்டு நம்ம எல்லா மக்களுக்கும் ஆர்ஓ வாட்டர் ஃபெசிலிட்டி பண்ணலான்ட்டு இருக்குது. எல்லா இடத்துக்கும் சோலார் லைட் போடலான்ட்டு இருக்குங்கண்ணா. மீதி அடிப்படையான தேவைகள் அனைத்தும் செஞ்சு தரலான்ட்டுங்கண்ணா. நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அந்த பவர் வந்துச்சுன்னா நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். எந்த இடத்துக்கு வேணாலும் யார் வேணாலும் ஈஸியாக ரீச் பண்ணலாம். அந்த ஒரு விஷயம் இருக்குங்கண்ணா. ஏன்னா அண்ணனுக்கு தெரியும், ஃபோன் போட்டாலே வந்துடுவேன். இப்போ லேட்டானதுக்கு மன்னிச்சிருங்க, மோகனூரில் மாட்டிக்கிட்டாங்கன்னா வரதுக்கு லேட் ஆயிடுச்சு, தப்பாக நினச்சிக்காதீங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு விசில் சின்னத்தில் அழிச்சு ஜெயிக்கிறீங்கண்ணா. ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க. பாதி பேர் நமக்கு தெரிஞ்சவங்க தான். நன்றிங்கண்ணா. அது அறிமுகமாகும் போது இந்த மாதிரி சிரமங்கள்லாம் நிறையா இருக்குங்க. நம்ம தரமாக பேசுகிறோமா, தகுதியான கருத்துக்கள் வைக்கிறோமா, இல்லை எல்லோரும் விரும்புகிற கருத்தா, என்ன எதுன்னு 1008 குழப்பம் வந்து ஆரம்ப நிலையில் மனசில் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். இன்னொருத்தர் பிரச்சனையை பிரதிபலிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து பொறுப்பில் உட்காடுறோம் அந்த இடத்துல. அதனால் அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாமல் பெரிய லெவலில் நீங்கள் வருவீங்க, உட்காருங்க. இன்று கிட்டத்தட்ட 3 வேட்பாளர்கள் ஏற்கனவே வந்துட்டு போயிட்டாங்க. இப்போ நம்ம அங்கீகரிக்கப்பட்ட ஏற்கனவே ஆண்ட கட்சியிலேருந்து ஒரு வேட்பாளர் எம்எல்ஏ இதுக்கு வந்து முதல் முறையாக போட்டியிடுறாரு. அநேகமாக இந்த 3 பேருமே அந்த முதல் முறையாக போட்டியிடக்கூடிய ஆட்களுங்க. 4 பேருமே எம்எல்ஏக்கு போடுறாங்க. அரசியலில் வந்து இப்போ எல்லாருமே கிட்டத்தட்ட 2-3 ஆண்டுகளாக சிறப்பாக கால் ஒன்றி வாழும் வள்ளல்னு பேர் எடுத்தவர். பல பகுதிகளுக்கு இதெல்லாம் ஒரு சொல்லிக் கொடுக்கலைங்க, நானே சொல்கிறதெல்லாம். யார் போய் என்ன கேட்டாலும் தன்னிடம் இருப்பதை எடுத்து கொடுப்பதில் வல்லவர். இந்த களத்தை வந்து எப்படி ரெடி பண்ணணுங்கிறது 2-3 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தெளிவாக தயார் பண்ணி வச்சுருக்கக்கூடியவர். தனிப்பட்ட முறையில் வந்து கிட்டத்தட்ட 20-25 ஆண்டுகளுக்கு மேலாக நெருங்கிய நட்பு. இப்போ சம்மந்தியும் நம்ம சொந்தக்காரங்க வீட்டிலே சம்மந்தம் ஏற்படுத்திட்டார் என்னோடய சொந்தத்தில். அதே மாதிரி தொழில் பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண ஒரு நிறுவனத்துக்கு வந்து மேலாளராக வேலைக்கு போய் இன்றைக்கு உலக அளவில் வந்து வியாபாரத்தை வந்து பெரிய அளவில் பெருக்கியிருக்கிறாருங்க. ஒரு சாதாரண இவ்வளோ போட்டியான உலகத்தில் நம்ம 1 வண்டி 2 வண்டி வச்சுருக்கோங்க, 10 வண்டி 20 வண்டி பண்ணுறதுக்கு என்ன கஷ்டப்படுறோம் நமக்கு தெரியும். அது ஒரு தொழிலை வந்து சிறப்பாக செஞ்சு உலகம் முழுவதும் தன்னுடைய கிளைகளையும் வியாபாரத்தையும் வருமானத்தையும் உண்டாக்குங்கிறது இன்றைய காலகட்டத்தில் போட்டி உலகத்தில் வந்து சாதாரணம் இல்லை. கிட்டத்தட்ட 6 மொழிகள் பேசக்கூடிய ஒரே வேட்பாளர் தமிழகத்தில் வராது தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஆங்கிலம், ஹிந்தி, மராட்டி, தெலுங்கு, கன்னடம், நம்மளுடைய தாய்மொழி தமிழ், இந்த 6 மொழியும் சரளமாக பேசக்கூடியதை நம்மளுடைய வேட்பாளர் அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த திரு ஸ்ரீதேவி மோகன் அவர்களை நாங்கள் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். எப்படி எல்லாரும் அனுபவசாலியோ, இப்போ தொழிலில் அவர் இருக்கிறனால தொழிலில் இருக்க பிரச்சனைகளை பற்றி நம்ம சொல்லும் போதே அதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய அளவுக்கான திறமையும் தகுதியும் வந்து அவரிடம் இருப்பதை நான் உணர்கின்றோம். ஏன்னா நானும் ஒரே கிரிக்கெட் டீமில் இருந்தவங்க. 20 வருஷத்துக்கு முன்னால் பல இடங்களில் போய் கிரிக்கெட் விளையாடி இருக்கோம் 2 பேரும். அந்தளவுக்கு என்னோடய ரூம்மேட் வேறு, அந்தளவுக்கு நெருங்கிய நட்பு உறவு கொண்ட, வழக்கமாக மாமான்னு சொல்லுவேன் நான். எதாக இருந்தாலும் என்னை கேட்காமல் இருக்க மாட்டார், நானும் எதாக இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லாமல் இருக்க மாட்டோம். அந்தளவுக்கு நெருங்கிய நட்புடையவர். இந்த தொகுதியில் போட்டியிடுவதில் நானும் அதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அப்போ இவருக்கு மட்டும்தானா அப்படின்னு இல்லை, 4 பேருமே முக்கியம். அவங்கள பற்றி 4 வார்த்தை நல்லா தான் சொல்லுங்கிறதுக்காக ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். எதுவும் முத்திரை குத்திட வேண்டாம். அதில் இந்த முறை வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அவர் வந்து நம்மளுடைய தொகுதிக்கும் தொழிலுக்கு என்ன செய்வார் என்று ஒரு வார்த்தை பேசுமாறு அன்போடு அழைக்கின்றேன். அனைத்து லாரி உரிமையாளர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த தேர்தலில் வேட்பாளராக போட்டியிடும் ஐவிகே கட்சியைச் சேர்ந்த மாப்பிள்ளை திலீப் அவர்களுக்கும், நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த தம்பி அவர்களுக்கும், எனக்கு முன்னால் வந்துவிட்டு சென்ற திமுகவை சேர்ந்த வேட்பாளர் ராணி சிஸ்டர் அவர்களுக்கும் எனக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக்சுவலாக நான் எங்கள் அப்பா லாரி டிரைவர் தான். இங்கே எனக்கு எந்த கம்பெனி ஞாபகம் இல்லை, துறையூர் ரோட்டில் நியூ பேலஸுக்கு எதிர்த்தாப்பில் ஒரு லாரி நிறுவனம் இருந்தது. அதில் தான் வந்து ரொம்ப நாளாக ஒரே வண்டி தான், கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக ஒரே டிரான்ஸ்போர்ட்டில் தான் எங்கள் அப்பா டிரைவராக இருந்தார்.
அவர் வந்து ஆல் ஓவர் இந்தியாலாம் போனதுனால என்னை +2 முடிச்சுட்டு தைரியமாக என்னை கொண்டு போய் பூனாவில் சேர்த்துனார். பிஎஸ்சி அக்ரி வந்து என்னை பூனேயில் சேர்த்துனார். அப்போது தான் அங்கே தான் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டேன். எல்லா லாங்குவேஜுமே நம்ம போகும்போது தமிழ் மட்டும்தான் தெரியும். அப்புறம் அங்கே போய் தான் கற்றுக்கிட்டேன். நான் படித்த பிஎஸ்சி அக்ரி வந்து எனக்கு யூஸ் ஆகலை. நான் கற்றுக்கிட்ட லாங்குவேஜ் தான் எனக்கு இங்கே காவேரி ஃபீட்ஸில் ஒரு வேலையை வாங்கி கொடுத்தது. ஏன்னா அப்போ வந்து முட்டையெல்லாம் நம்ம நார்த்துலேருந்து வாங்குறது விற்கிறது அது நடந்துக்கிட்டு இருந்தது. இங்கே யாருக்கும் ஹிந்தி அதிகம் தெரியாது. அதுக்கு ஒரு ஹிந்தி தெரிஞ்ச ஆள் வேணும்னு சொன்னதுனால தான் நான் அந்த கோழிப்பண்ணை இண்டஸ்ட்ரிக்கு அந்த காவேரி ஃபீட்ஸில் சேர்ந்தேன். படிப்படியாக முன்னேறி இன்றைக்கி ஓரளவுக்கு தொழில் பண்ணிகிட்டு இருக்கேன். 2006 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறேன். நண்பர் பாஸ்கர் அவர்கள் நகர்மன்ற தலைவருக்கு 2006 போட்டி போட்ட போதும் சரி, 2011 சட்டமன்ற வேட்பாளரை போட்டியிட்ட போதும், 2016 சட்டமன்ற வேட்பாளர் போட்டியிட்ட போதும் அனைத்து வேலைகளையும் நான் தான் முன்னின்று செஞ்சேன். அந்த அரசியல் அனுபவம் எனக்கு அதில் தான் இருந்தது. இப்பொழுது இந்த ஒரு அரிய நல்ல வாய்ப்பை மாண்புமிகு எடப்பாடியார் ஐயா அவர்கள், மாண்புமிகு தங்கமணி அண்ணார் அவர்களும் இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். நாம் கிட்டத்தட்ட எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு பரிச்சயமானவர்கள் தான். இந்த வாய்ப்பை நாம் தவறாமல் பயன்படுத்தி கொண்டு இங்கு நாமக்கல்லில் இருக்கும் அனைத்து தொழில்களை சார்ந்தவர்களுக்கும் இது ஒரு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் நானும் பல்வேறு வகையில் தொழிலில் பண்ணும்போது எடுத்த உடனே நான் அந்த ஸ்டேஜுக்கு வரல. பல்வேறு கஷ்ட நஷ்டங்கள்லாம் பார்த்து தான் நான் இந்த ஸ்டேஜில் வந்திருக்கேன். அதனால் உங்கள் கஷ்ட நஷ்டங்கள் என்னன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இந்த லாரி தொழில் ஒரு காலத்தில் சிறப்பாக இருந்தது, நன்றாக இருந்தது. இதை வச்சு தான் நாமக்கல்லே இயங்கிக்கிட்டு இருந்தது. நாமக்கல் கோழி பண்ணை தான் இப்போ, அதாவது லாரி தொழில் கொஞ்சம் சுணக்கமான போது தான் இந்த கோழி தொழில் வெளியே தெரிஞ்சது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் லாரி தொழிலில் தான், நாமக்கல்னாவே லாரி தொழில் தான். அதை வச்சு தான் நம்ம ஃபைனான்ஸ் வச்சு தான் ரியல் எஸ்டேட்டு, அப்புறம் தான் கோழி தொழில் இருந்தது. இந்த மாதிரி ஒரு நல்ல நிலையில் இருந்த தொழில் இன்று கொஞ்சம் சுணக்கமாக இருக்கிறது. இந்த தொழிலை சார்ந்து என்னென்ன சிரமங்கள் உங்களுக்கு இருக்கிறதோ அதை எப்பொழுதும் நான் உங்களுடன் உடனிருந்து தீர்ப்பதற்கு பாடுபடுவேன் என்று கூறிக்கொள்கிறேன். இந்த ஆன்லைன் கேஸ்னால் லாரி உரிமையாளர்கள் பாதிக்கப்படுவதாக தெரிகிறது. அதாவது பிஜேபியோ இப்போ நம்ம கூட்டணியில் இருக்காங்க. அதனால் இதை வந்து நான் கண்டிப்பாக பிரச்சனை செய்வேன். மாண்புமிகு எடப்பாடியார் ஐயா இடத்துல சொல்லி நம்ம எப்போ வேணாலும் போகலாம். அதாவது நம்ம மற்ற முதலமைச்சர் மாதிரி அவர் பார்க்குறது ஒன்றும் பெரிய சிரமம் இல்லை. நமக்கும் பக்கம் சேலம், எப்படி 2 வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக சேலம் வருவார். நீங்கள் நம்ம போய் எந்த கோரிக்கையாக இருந்தாலும் அவரை உடனடியாக சந்தித்து அதை தீர்ப்பதற்கு நான் கண்டிப்பாக பாடுபடுவேன். லாரி உரிமையாளர்களுக்கு பார்க்கிங் வசதி இல்லாமல் இருப்பதாக தெரிகிறது. அந்த பார்க்கிங் வசதியையும் நான் நல்ல ஒரு இடத்தை தேர்வு செய்து அதை செய்து தருவதற்கு உங்களுக்கு உதவிகரமாக இருப்பேன். மேலும் இந்த தொழில் சம்பந்தமாக எந்தெந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலும் உடனுக்குடன் நான் உங்கள் கூடயே இருந்து தீர்ப்பதற்கு பாடுபடுவேன். இப்போ இந்த லாரி தொழிலில் டிரைவர் ஷார்ட்டேஜ் நிறையா இருக்கிறது. இந்த பற்றாக்குறையை போக்குவதற்கு தமிழக அரசும் லாரி உரிமையாளர்களும் சேர்ந்து ஏதாவது திட்டம் இருந்தால் நாம் இணைந்து செயல்பட்டு அந்த பற்றாக்குறையை தீர்ப்பதற்கு நான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நாமக்கல் மக்களின் பெரிய பிரச்சனையாக பல நாள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த தலைமை மருத்துவமனை மாற்றப்பட்டு இருக்கிறது. அந்த மருத்துவமனை இருந்த இடத்தில் தாலுகா மருத்துவமனை 24 மணி நேரம் செயல்படுவதை நான் கண்டிப்பாக வெற்றி பெற்றால் அந்த தாலுகா மருத்துவமனை கொண்டு வருவேன் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். மற்றொரு பிரச்சனை, இந்த புதிய பஸ் நிலையம் அவுட்டருக்கு போனது. ஆகவே இந்த பழைய பஸ் நிலையத்திற்குள் அனைத்து பஸ்களும் வந்து செல்லுமாறு அதை உடனடியாக அந்த நடவடிக்கை எடுப்பேன் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதி கூறுகிறேன். ஏனென்றால் அங்கு வியாபாரம் செய்யும் அனைத்து வணிகர்களும் சாலையோர வியாபாரிகளும் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அனைத்து பஸ்களும் பழைய பஸ் நிலையத்திற்குள் வந்து செல்லுமாறு கண்டிப்பாக ஏற்பாடு செய்வேன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே நாமக்கல் டவுனுக்குள்ளே போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்கு மேம்பாலம் அமைப்பதற்கு கண்டிப்பாக நான் முயற்சி எடுப்பேன். சேலம் ரோட்டிலிருந்து திருச்சி ரோடு வரை, பரமத்தி ரோடு வரை உயர்மட்ட மேம்பாலம் அமைப்பதற்கு கண்டிப்பாக இப்போ சேலத்திலலாம் இருக்கிற மாதிரி கண்டிப்பாக நான் அதை முயற்சி செய்வேன் என்று இந்த நேரத்தில் உறுதி கூறுகிறேன். மேலும்
இந்த கொசவம்பட்டி ஏரி கழிவு நீர் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது. தூசூர் குளத்து வரைக்கும், இங்கே கொசவம்பட்டியிலேருந்து தூசூர் வரைக்கும் அந்த பக்கத்தில் இருக்கிற விவசாய நிலங்கள் எல்லாமே விவசாய நிலம் பாதிக்கப்படுது. ப்ளஸ் மக்களுக்கு வந்து இந்த துர்நாற்றம் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு எல்லாருமே போராடிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அந்த கழிவு நீரை சுத்திகரிப்பு செய்து விவசாயிகளுக்கு பயன்படுத்துவதற்கு கண்டிப்பாக நான் அந்த திட்டத்தையும் செயல்படுத்துவதற்கு முயற்சி செய்வேன் என்று இந்த நேரத்தில் உங்கள் உறுதி கூறுகிறேன். மேலும் இந்த கிராமப்புறங்களில், நாமக்கலை சுற்றியுள்ள கிராமப்புறங்களில் குடிநீர் பிரச்சனை பெருமளவில் இருக்கிறது. நான் பிரச்சாரத்திற்கு சென்ற இடங்களிலெல்லாம் மக்கள் சொல்கின்ற தலையாய பிரச்சனை என்னவென்றால் குடிநீர் பிரச்சனை. ஆகவே கடந்த எங்களது ஆட்சியில் ஜேடர்பாளையம் கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வந்து தண்ணீர் பிரச்சனையை தீர்த்தோம். அதே போல் ஒரு கூட்டு குடிநீர் திட்டம் பெரிய அளவில் கொண்டு வரப்பட்டு இந்த பகுதி மக்களுக்கு குடிதண்ணீர் பிரச்சனையை தீர்ப்பேன் என்றும் உங்களுக்கு இந்த நேரத்தில் உறுதி கூறுகிறேன். மேலும் இங்கே மருத்துவக் கல்லூரி, சட்டக்கல்லூரி எல்லாமே எங்கள் ஆட்சியில் தான் வந்தது. பொறியியல் கல்லூரி, என்ஜினியரிங் காலேஜ் வந்து நாமக்கல் இல்லை. அதை கண்டிப்பாக கொண்டு வருவதற்கு நான் முயற்சி செய்வேன் என்று உங்களுக்கு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் பல்வேறு நடைமுறையில் என்னென்ன நாமக்கலுக்கு தேவையோ அதற்கு உடனடியாக நான் முயற்சி செய்து கொண்டு வருவேன். மக்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்கும் பாடுபடுவேன் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன். லாரி உரிமையாளர்களாகட்டும், அவர்களது குடும்பங்களாகட்டும், லாரி டிரைவர்களாகட்டும், அவர்களது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த நேரத்திலும் என்னை தொடர்பு கொள்ளலாம். நான் உங்களோடு எப்போதும் உறுதுணையாக இருந்து அந்த பிரச்சனையை உடனடியாக தீர்த்து வைப்பதற்கு என்றென்றும் நான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன் என்று இந்த நேரத்தில் உறுதியளித்து இங்கு அளித்து என்னை இந்த வாய்ப்பை வழங்கிய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அதிமுக வேட்பாளர் திரு மோகன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, இப்போ மத்திய அரசு ஆளுகின்ற பிஜேபி அரசு உங்களுக்கு இப்போ 50 லட்சம் வாக்குகள் இன்னைக்கு கையில் ரெடியாக இருக்குது. இந்தியா முழுவதும் நான் ஆன்லைன் கேஸ் போட மாட்டேன்ற ஒரு உத்தரவாதத்தை மட்டும் அரசு கொடுத்ததுன்னா தமிழகத்தில் உங்களுக்கு 50 லட்சம் வாக்குகள் நிச்சயமாக அந்த கூட்டணிக்கு விழுங்க. எந்த கூட்டணி சொல்லுதோ அந்த கூட்டணிக்கு 50 லட்சம் வாக்குகள் இந்த லாரி உரிமையாளரால் கிடைக்குது. இந்தியாவில் ஆன்லைன் கேஸ் போட மாட்டோம், குறிப்பாக தமிழகத்தில் ஆன்லைன் கேஸே பதிவு செய்ய மாட்டோம். ஏன்னா வாகனங்களை செக் பண்ணுறதும் இல்லை, பரிசோதிக்காமல் இவங்க பாட்டுக்கு சௌரியத்துக்கு வண்டியில் ஒரு இது இருக்குன்னு சொல்லி மெஷின் வச்சு ஃபோட்டோ எடுத்து போடுறாங்க. உங்களுக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், முட்டை ஓட்டுற இடத்துல திடீர்னு 5000, 10,000, 2000, 4000ன்னு சாதாரண குடும்பங்களுக்கெல்லாம் வருஷத்துக்கு 50,000, 1 லட்சம், 2 லட்சம்னா குடும்பங்கள்லாம் தாங்காது. அதே மாதிரி மாநில அரசு தன்னுடைய வரிகளை வந்து குறைக்கணும்னு சொல்லி பல முறை நாங்கள் கேட்டிருந்தோம். சாதாரணமாக வந்து ஒரு 4 ரூபாய் லிட்டருக்கு டீசல் குறைச்சிருந்தா ஒரு வாகனம் வைத்திருக்க உறுப்பினர் தமிழகத்தில் மட்டும் டீசல் போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு வந்து 10,000 to 12,000 ரூபாய் ஒரு மாதத்துக்கு ஒரு மீதி பண்ண முடியும். வருஷ கணக்கு பார்த்திங்கன்னா 1.5 லட்சம் 1.5 லட்சங்கிறது சாதாரண ஒரு 4 ரூபாய் டீசலில் ஒரு லாரி உரிமையாளரால் சேவ் பண்ண முடியும். இந்த பணம் அவங்களோட குழந்தைகள் படிப்புக்கோ வாழ்வாதார வளர்ச்சிக்கோ பயன்படுங்கிற அளவுக்கு இது இருக்கும். அதனால் நீங்கள் வந்து நாளைக்கு நம்ம உங்களுடைய தலைவர் ஒரு 2 நாட்களில் நாமக்கல் வர இருக்கிறார். அந்த நேரத்தில் வந்து இந்த ஆன்லைன் கேஸ் சம்மந்தமான ஒரு முக்கியமான அறிவிப்பை நீங்கள் வெளியிடும் பட்சத்தில் இந்த லாரி மேலே அத்தனை பேரும் வந்து உங்களுக்கு உறுதுணையாக இருப்பதற்கு தயாராக இருப்பார்கள். அதை மட்டும் கொஞ்சம் உத்தரவாதம் நீ கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதில் இந்த முக்கிய வேட்பாளர்கள் இங்கே இருக்க இருவரும், ஏற்கனவே வந்து சென்ற இருவர்களும் அனைவரும் வந்து இந்த மக்களால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். யாரோ ஒருவருக்கு தான் வெற்றி வாய்ப்பு இருந்தாலும் எங்களுடைய ஆதரவு வந்து இந்த 4 பேருக்குமே உண்டு. யார் வெற்றி பெற்று வந்தாலும் இந்த தொழிலை வந்து நீங்கள் யாரும் பாதுகாக்காமல் விடும் பட்சத்தில் இங்கே இருக்கின்ற ரெவென்யூலேருந்து எதிர்கால சந்தையினர் வரைக்கும் வருமானம் இல்லாமல் கொங்கு மண்டலத்தில் ஒரு முக்கியமான தொழில், இந்த பிரதானமான தொழில் நாமக்கலுக்கு லாரி தொழிலும் முட்டை தொழிலும். அது அங்கங்கே மத்திய அரசு மாநில அரசுகள் வந்து கொடுக்கின்ற திட்டங்களை வந்து முழுமையாக லாரி உரிமையாளர்களுக்கு எதிராகவே பல இடங்களில் போகுது. எங்களோட வேண்டுகோளெல்லாம் அரசு லாரி உரிமையாளர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே செய்யாமல் இருந்தால் போதுங்க. நாங்கள் தொழில் பண்ணி நாங்கள் வாடகை ஓட்டி பொழைச்சிக்கிறோம். அங்கே இங்கே எஃப்சிக்கு அதுக்கு இதுக்கு ஸ்டிக்கருக்கு இப்போ வந்து ஜிபிஎஸ் வைக்க சொல்லி அதை இதையும் போட்டு கம்பெனி போட்டு தினம் ஒரு திட்டத்தை போட்டு இந்தியா முழுவதும் எங்கே போனாலும் கேஸை போடுறது, எல்லா பார்டர்லையும் பிரச்சனை பண்ணுறது, லஞ்சம் வாங்கிறது, இது அத்தனையுமே அரசு சார்ந்து இருக்கின்ற அமைப்புகளால் ஏற்படுகின்ற நஷ்டம்தான். அதனால் இந்த இது முறை வந்து
இதுக்கு நீங்களாம் ஒரு தீர்வு எட்டப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். வந்திருக்கின்றவர்களுக்கும் வந்தவர்களுக்கும் நம்ம சங்கத்தின் சார்பாக நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.